ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டோகன் அங்கி அப்படிங்கிற ஒரு அனிமோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அனிமோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். அண்ட் நம்ம சேனல் ரொம்ப சின்ன சேனல், ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவங்ககிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த குழந்தைய கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை இது சின்ன குழந்தை தான், நான் இந்த குழந்தைய வளர்க்க போகிறேன் அப்படின்னு. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனியோட குழந்தை. ஓனிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஓனியை ரெட் கலரில் இருக்கும், அதுக்கு பிளாக் கலர் ஹார்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோனின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோனி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு கொல்லும், மனுஷங்களை வந்து பார்த்திங்கன்னா கொல்லும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே நான் ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னடா ஸ்கூலுக்கு போவோம் வெட்டியாக உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு. நான் ஒன்றும் உங்கள் மாதிரி இல்லை, நான் உங்களோட பெரியாளாக வந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் அவங்க அப்பாவை இன்ஸ்டால் பண்ணிடுறான். அது அவங்க அப்பா கொஞ்சம் லைட்டாக ஹேர்ட் ஆயிடுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர் கடை வச்சிருக்காரு. கஸ்டமர் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கால் எடுக்க கீழே வந்துட்டார். பட் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா கோபம் இல்லை. அப்படி அவங்க அப்பா கிளம்பினதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வீட்டில் இருக்கப்போ டப்புன்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து கீழே போட்டுடுறான். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது அப்படின்ட்டு. கீழே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அவனுக்கு யாரா நீங்கள் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு பார்க்குறப்ப அவங்க அப்பா கார் எடுத்துகிட்டு வெளியே போனார். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவனை இடிச்சிடுறாரு. இடிச்சதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வேகமாக ஓடுறாரு. அப்போ வந்து அவன் பையன் கேட்குறான், என்ன அவனை கொலை பண்ணிட்டு நீங்கள் மட்டும் ஓடுறீங்க, யார் அவன், என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறப்ப ஓடிட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை இடித்து அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேர் சீக்கி அவனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சு உன்னை கொன்னே ஆகணும், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவனை காப்பாற்ற வர்றாரு. நீ மறுபடியும் வந்துட்டியா, இவன் வந்து எந்த விதமான தப்புமே செய்யலை, அப்புறம் ஏன் இவனை கொலை பண்ண வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இதில் என்னன்னா, இதில் ஓனி ஒன்று, இவன் ஒயிட் கலர் போட்டிருக்கான வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மோமோட்டோரோட ஏஜென்சி. மோமோட்டோருங்கிறது யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு ஓனியை கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மோமோட்டோரு தான். அவனுக்கு கீழே சிஷியர்கள், அவன் மோமோட்டோர் ட்ரெயின் பண்ண சிஷியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனியை கொல்றதுக்காகவே அவங்க உயிர் வாழ்கிறாங்க. ஸோ ஓனிங்கிறது ஒன்றும் இல்லை, அது மான்ஸ்டர் தான். அதோட டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைட்டாக வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறான். அவங்க அப்பாவால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து சண்டை போடுறனால அவங்க அப்பாவால் சண்டை போட முடியல. இதில் என்ன ஒரு டிஸ்ட்னா, அவங்க அப்பாவும் இவனும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சிஷியன்ஸ். ஓகேவா, அவங்க அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வித்தைகளே கற்றுக் கொடுத்தாரு. பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே இல்லை, லைக் அவனே வந்து அவனோட மாஸ்டரையே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான். சரி, நான் உன்னை கொண்டாதான் அவன் பையனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ற ரெடி ஆகிறப்ப அவன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஓனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு வந்து அவனுக்கு வருது. ஓகேவா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பெஸ்ரேக் மூடுக்கு போயிட்டான். ஸோ பெஸ்ரேக் மூடு ஒன்றும் இல்லை, அன்கண்ட்ரோல்டு ஸ்டேட்டு, ஃபுல் பவர் அன்லாக் ஆயிரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியாது. ஓகேவா, ஃபுல் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணனால அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போட போகிறான். ஸோ அவங்க அப்பாவை கொல்ல போகிறான் அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அவனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் எந்த கன்னாக வேணும்னாலும் மாற முடியும், அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அந்த பிளட்டை வச்சு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு பொழக்கிறான் நம்ம வில்லனை. பொழந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் அன்லாக் பண்ணனால ஒரு மாதிரி பவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. ஸோ எப்போயுமே எல்லா அனிமலையுமே ஃபுல் பவர் அன்லாக் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு பவர் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது, பவர் போயிடுது. பட் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கை தான் போயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஷேடோ பவரை வச்சு அவன் நம்ம ஹீரோ கொல்லலான்னு வரப்போ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த ஹிட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கிக்கிறாரு. கரெக்டாக நெஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுது. ஓகேவா, ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா குத்திட்டான். ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிச்சிருக்கான். பட் வந்து பார்த்திங்கன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுறான் இந்த மாதிரி சோடாவை யூஸ் பண்ணி. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அடிப்பட்டனால அவர் வந்து பார்த்திங்கன்னா சாகிற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாரு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா உன்னை கொல்றதுக்கு வருவாங்க, நீ இன்னும் ஸ்ட்ராங்காகி நீ நீ வந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். ஸோ சொல்லிவிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்க மாட்டான். இல்லை நம்ம வாங்க ஆம்புலன்ஸ் தேடி போவோம், நீங்கள் உங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்பயே அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. இறந்த உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா செமையாக அப்செட் ஆகிடுறான். அவன் மேலே ஏகப்பட்ட கோபம் வருது. பட் இருந்தாலும் அழுதுட்டு இருக்கான். இருக்கப்ப டப்புன்னு பின்னாடி ஒருத்தன் வரான். அவன் வந்து யாரா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அவன் ஹீரோவை கழுத்து அடித்து படுக்க ஓனி ஏஜென்சி ஓனி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி மோமோட்டோரோட சண்டை போட விடுவாங்க அப்படிங்கிற
மாதிரி அதை சொல்கிறான். ஓகே, மொத்தம் 2 ஏஜென்சி. அதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓனிங்கிறனால ஓனியோட ஏஜென்சியில் சேர்றதுக்காக வந்திருக்கான். நீ நல்ல ஒரு பவரை அன்லாக் பண்ண அப்படின்னா, நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்த அப்படின்னா நான் உன்னையே உயிரோட விடுவேன், அதுக்கான டெஸ்ட் தான் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோ நிறைய கேள்வி கேட்கறதுனால உனக்கு -1 மார்க் அப்படிங்கிறான். என்னடா -1 மார்க், எனக்கு ஒன்றுமே புரியல, நீ மட்டும் -1 மார்க்குங்கிற அடுத்து அவனோட கழுத்தை நெருக்க பார்க்குறான். கழுத்தை நெரிச்சு நீ இதிலேருந்து தப்பிச்சிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் என்னோட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. எடுத்த உடனே கழுத்து நெரிச்சா எப்படா தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நர்சமாயிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறான். பட் ஃபயர் பண்ணுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவன் தப்பிச்சிட்றான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெர்செர்க் மோடு. ஓகேவா? ஸோ அதாவது மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஸ்டேட். அதாவது இந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல் பெர்செர்க் மோடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்க என்னை வந்து பார்த்திங்கன்னா நீ சிசியனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காலையே உள்ள மாதிரி கேட்குறான். அதுக்கு இவன் என்னால் முடியாது, நீ வந்து பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு சீக்கிரமாக போகிற, உன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டராகவே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துகிறான் அந்த புதுசாக வந்தவன். ஓகேவா? ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து ஒரு ஓனி ஏஜென்சியோட ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதாவது அந்த வெப்பனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ணிடுவான். இது ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஃபயரும் பண்ணிடுறான். அதே மாதிரி நல்லா ஜம்ப் பண்ணி ஒரு கையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பனாக பெர்செர்க் மோடுக்கு போகாமல் ஹேண்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பனாக கன்வெர்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறத விட அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது நீ என்னோடய சிசியனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொல்லலான்னு வரான். அதாவது அவனோட அம்பர்லாவை வச்சு அந்த பிளட்டை வச்சு குத்தலாம், அவனோட தலையில் குத்தி சாவடிக்கலான்னு வரான். நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பெர்செர்க் மோட்லேருந்து வெளியே வந்தான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா செம டயர்டாக இருந்திருக்கும். ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. மோமோட்டாரோ ஏஜென்சியோட ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். மோமோட்டாரோவுக்கும் ஓனிக்கும் இருக்க அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நீ படிச்சுக்கலாம். அதே மாதிரி உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரைனிங்கும் நாங்கள் வந்து பண்ணுவோம். நீ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட ட்ரைனிங்கை நீ கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உன்னை எக்ஸ்பெல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சிக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இல்லை அந்த கொம்பு போகும், அது வந்து நீ ட்ரெயின் பண்ணால் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ உள்ளே போகிறனால எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு உள்ளே போட அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறான். ஒரே ஒரு கதை சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்கிறான், ஓ அப்போ நாங்கள் உங்களை கொல்லக்கூட முடியுமா, எங்களால் நாங்கள் பவர் யூஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறான். அப்போ நம்ம சென்ஸே வந்து என்ன சொல்கிறாரு, ஓகே நீங்கள் என்னை கொண்டுட்டீங்க அப்படின்னா நீ டேரெக்டாக கிராஜுவேட் ஆகி நீ டேரெக்டாக ஓனியோட ஏஜென்சியில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எபிசோட் முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே அதாவது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு பேன் கொடுத்துட்றாங்க, வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் ரொம்பவும் டைம் எடுக்குது. எந்தெந்த கிளிப்பை கட் பண்ணி எந்தெந்த கிளிப்பை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறனால அதை ஸ்டார்டிங்கிறனால ரொம்பவும் டைம் எடுக்குது. பட் மூவிங் ஃபார்வேர்டு உங்களுக்கு எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நான் நெக்ஸ்ட் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஸ்கூல் முடிஞ்சு 4:30 or 5 தான் வருவீங்க. ஸோ வந்த உடனே இந்த எபிசோட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மார்னிங் 7:30 அல்லது 8 AM நான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். டாட்டா, பாய்.